நம்ம நிழல் அது எப்போவுமே நம்ம கூட இருக்கும்னு தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் சில இடங்களுக்கு போகிறப்போ சில நேரங்களில் நம்ம நிழலை தாண்டி வேற ஒரு உருவமும் ஒட்டிக்கிட்டே வரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த கதையில் 2004 கொல்லிமலையில் நடந்த இன்றைக்கும் அந்த இடத்த நினச்சா நடுங்க வைக்கிற ஒரு உண்மையான சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த 70வது ஹேர்பின் பெண்டில் நடந்த ஒரு உண்மையான திகில் சம்பவம் பற்றி தான். வெல்கம் டு தமிழ்நாட்டில் எத்தனையோ மலை பிரதேசம் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு மக்கள் நிறையா போயிட்டு வர இடங்கள் இருக்குது. ஆனால் கொல்லிமலை அப்படி இல்லை. கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு தெய்வத்தோட பேரில் அமைஞ்ச இந்த மலை அழகுக்கு எவ்வளோ பேர் போனதோ அதை விட அதிகமான மர்மங்களுக்கும் இது பேர் போயிருக்குன்னு சொல்லணும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 2000 ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. அப்போலாம் இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவோ யூடியூப் வீடியோஸோ கிடையாது. ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு முன்னாடி அதை நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அப்படியான ஒரு கும்பல் தான் இந்த கதையோட மையப்புள்ளியே. இந்த சம்பவம் நடந்தது 2004 அக்டோபர் மாதத்தில், அதாவது அடைமழை காலத்தில். கொல்லிமலையோட அந்த 70வது ஹேர்பின் பெண்ட் இருக்குல்ல, அது இந்த டைமில் பனியும் மழையும் கலந்து பகலில் கூட நைட்டு மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு பழமையான பிரிட்டிஷ் காலத்து பங்களாவை பற்றி அங்கே ஒரு வதந்தி இருந்துச்சு. அந்த பங்களாவில் ஒரு ராத்திரி போயிட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னா திரும்ப உயிரோடு வெளியே வர முடியாது அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருந்துச்சு. இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டது மொத்தம் 3 பேர். முதல் ஆள் கார்த்திக். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். பார்க்குற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆள். இவருக்கு இந்த பேய் பயம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது. ரெண்டாவது நபர் சிவா. இவருக்கு பயம் என்னதான் இருந்தாலும் இந்த கார்த்திக் கூடயே சேர்ந்து சுற்றுறதுனால இவருக்கு அந்த த்ரில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது நபர் குமார். இவர் தான் டிரைவரு. ஸோ இவர் அந்த ஊர் லோக்கல்லாம் கிடையாது. ஆனால் இவருக்கு அந்த இடம் ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு இடம். அப்படி இவங்க 3 பேரும் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சென்னையிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த அபாண்டன் ஹவுஸில் போயிட்டு தங்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுதான் அவங்க பிளானு. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரி சென்னையிலேருந்து கிளம்பி போய் அங்கே ஈவினிங் 5 o'clock மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க, அதாவது காரில். ஸோ இவங்க 3 பேரும் போயிட்டுருக்கப்போ அந்த 17th பெண்டு கிட்ட நெருங்கவே இவருக்கு டிரைவருக்கு மனசில் ஏதோ ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வழக்கமாக அந்த ரூட்டில் போனால் அங்கே இருக்கிற குரங்குங்க, நாய்ங்க இதெல்லாம் காருக்கு மேலே முன்னாடியோ பின்னாடியோ தாவி ஓடிட்டுருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த இடமே மயான அமைதியாக இருந்திருக்கு. காற்று அடிக்கிற சவுண்டு மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டிருக்குது. இவங்க நேராக மலை மேலே போய் ஒரு சின்ன டீ கடையில் காரை நிறுத்திட்டு அங்கே டீ குடிச்சிட்டு நைட்டு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடையில் இருக்க ஒரு பெரியவர் இவங்கக்கிட்ட நீங்கள் எந்த இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்களும் இவங்களோட பிளானை எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவர் கேட்டுட்டு, தம்பி நான் இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கு அந்த இடத்த பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே இது வரைக்கும் உள்ளே போனவங்க வெளியில் நல்லா வந்ததா எந்த ஒரு சரித்திரமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். உடனே இந்த கார்த்திக்ன்றவர் சிரிச்சுட்டே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போது அந்த பெரியவரோட ஃபேஸில் இருந்த பயம் அவங்களுக்கு அப்போ புரியல. டைம் ஆக ஆக இருட்டு கருப்பாக மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருட்டுங்கிறது ஒரு போர்வை மாதிரி அந்த காரை சுற்றி வளைச்சிருந்துச்சு. பனிப்புகை எவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காரோட ஹெட்லைட்டு ஒரு 10 அடிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சான். ஸோ இவங்க இப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ கரெக்டாக 7:30க்கு அந்த பங்களாவை ரீச் பண்ணுறாங்க. அது ஒரு அபாண்டன்ட் பங்களா அப்படின்றதுனால அங்கே பாதுகாக்கிறதுக்கோ எதுக்குமே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பங்களா உள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னு. அந்த பங்களா பற்றி சொல்லணுன்னா அது ரொம்ப ஒரு பெரிய பங்களா. ஸோ கார்டன் எல்லாமே சேர்ந்து ஒரு பங்களா மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நைட் டைமில் போனால் அங்கே இருக்கிற மரத்தை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இவங்க அப்படி போய் கார்லேருந்து இறங்கினப்போவே இவங்களுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்திருக்கு அந்த இடமே. ஏன் அப்படின்னா, இப்போ காடுனா வந்து இந்த கிரிக்கெட் கத்துற சவுண்டு, இல்லை காத்தடிக்கிற சவுண்டு, பறவைகள் கத்துற சவுண்டு, இது எதுவுமே கேட்கல. கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு இலை அசைகிற சவுண்டு கூட அங்கே வரவே இல்லை. சுத்தமாக கம்ப்ளீட் சைலண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இவங்க கீழே இறங்கிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது குமார் என்ன சொல்லினான்னா, நான் காருக்குள்ளேயே இருந்துக்கிறேன், நமக்கு உள்ளே வர்றதுக்கெலாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே இருந்துக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த சிவாவும் கார்த்திக்கும் தான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. அப்படி போகிறப்போவே செம்ம சில்லுன்னு இருந்திருக்கு. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கு. அந்த சில்னஸே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த பங்களாக்குள்ளே என்ட்ரானோடனே இவங்க போகிற இடம் முதல்ல அந்த ஹால் தான். ஸோ அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரானப்பவே இந்த சிவா, எனக்கு என்னமோ தப்பாக படுது, இது சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நம்ம இப்படியே போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இப்படியே போகணுமா, முதல்ல ஹாலில் போயிட்டு ட்ரைபாடை செட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஸோ இந்த சிவாவும் போயிட்டு ட்ரைபாடெலாம் எடுத்து வச்சு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது டைம் 9 ஆகுது, 10 ஆகுது, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ இதை வச்சு இந்த கார்த்திக்ன்றவர் சிவா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியாடா இதெல்லாம் வந்து சும்மா பொருளிடா, இப்படியே தூங்குகிறோம், காலையில் ஏஞ்சி போய் எல்லாத்துட்டையும் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போவே மேலே மாடியிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. யாரோ இந்த பூட்ஸை போட்டு வேகமாக நடந்தால் எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரியான சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்கு. இப்போ சிவா பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கிறாரு. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் டார்ச் லைட், இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இவர் வேகமாக அந்த படியில் ஏறுறப்போ கீழே இருக்கிற சிவாவுக்கு அந்த எம்டியான ஹாலில் அவர் ஏறுற ஒரு ஸ்டெப்போட சவுண்டுமே ரொம்ப பயங்கரமாக அவருக்கு கேட்டிருக்குது. ஏன்னா அந்த படிக்கட்டு ஃபுல்லாக உடலில் செஞ்சது. ஸோ அந்த ஹால் எம்டியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் இவர் வேகமாக ஏற ஏற அந்த சவுண்ட்லேயே இவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த கார்த்திக் மாடிக்கு போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு ராக்கிங் சேர் இருந்திருக்கு. அது ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அங்கே கொஞ்சம் கூட காற்று இல்லை, ஆனால் அந்த சேர் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. லைட்டை போட்டுக்கடா. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. பசங்க வேலை முடிஞ்சு வந்துட்டானுங்க. ஸோ இப்போ தான் காலையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கார்த்திக் கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த ஸ்மெல் வந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி பூக்கள்லாம் வந்து அழுகி போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லும், இந்த கறி ஏதாவது மீட்லாம் வந்து ரொம்ப அழுகி போனால் ஒரு ஸ்மெல் வருமே, அந்த மாதிரி ஸ்மெல்லும் ஹெவியாக வந்திருக்குது. அப்போ தான் அந்த சேர் திடீர்னு ஆடுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கு. இப்போ கார்த்திக் இதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்காமல் அவரோட கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து அந்த கேமராவோட வியூ ஃபைண்டர் வழியாக பார்க்குறப்போ சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் ஒரு சைடு அந்த ரூம்குள்ளே ஒரு மூலையில் கவர் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த கேமரா வழியாக அவர் பார்த்தது அவர் வாழ்நாள்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்படி அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அந்த ரூமோட கார்னரில் 2 ரெட் கலர் கண்ணை பார்த்துருக்கிறாரு. அது நார்மலான ஹியூமன்ஸோட கண்ணு மாதிரி இல்லாமல் மஞ்சள் கலரில் தகதகன்னு எரியிற மாதிரி ஒரு கண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த உருவமும் தரையில் நிற்காமல் தரையிலேருந்து ஒரு 7 அடி கிட்ட அந்த ஃப்ளோர்லேருந்து தலைகீழாக நின்றுட்டு இருந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல கார்த்திக் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவரோட வாயில் வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுருக்காரு. அப்போது அந்த உருவம் மெல்ல வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அந்த உருவத்தை இவர் பார்க்குறாரு. அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவம் கிடையாது. சொல்லப்போனால் அது ஒரு மனுஷ உருவமே கிடையாது. தலைகீழாக கால் மேலையும் தலை கீழையும் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு உருவம். அதோட முகம் ஃபுல்லாகவே முடியால் கவர் ஆகிருந்துச்சு. திடீர்னு அந்த உருவம்
கார்த்திகை நோக்கி ஸ்பீடாக வந்திருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேமராவை கீழே போட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இப்போ வேகமாக கீழே இறங்கி ஓடியாந்து வந்து பார்த்தா அங்கே சிவா இல்லை. ஹாலில் போய் பார்க்குறாரு, ஹால்லையுமே யாருமே இல்லை. வெளியில் ஹார்ன் சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கார்த்திக் வெளியே வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்து பார்க்குறாரு. காரில் இந்த குமார்ன்றவர் மயங்கி அந்த ஸ்டேரிங் மேலே விழுந்து கிடக்கிறாரு. அதனால தான் அந்த ஹார்ன் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்படி அவர் உள்ளே எட்டி பார்க்குறப்போ, அதாவது ஃப்ரண்ட்டில் கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில் ரத்த கரையாக இருந்திருக்கு. உள்ளே இருந்து எதுவும் பண்ண மாதிரி தெரில, வெளியில் இருந்து யாரோ கையோ காலோ வச்சு ஏறின மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கு. சிவா எங்கே போயிருக்காருன்னு இவர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த ஜீப்போட பின்னாடி பக்கம் போகிறப்போ சிவா அங்கே நின்று வானத்தையே விரித்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. கார்த்திக் அவனோட தோலை பிடிச்சி ஆட்டி வண்டியில் ஏறான்னு கத்துறாரு. அப்போ சிவா திரும்பி பார்க்குறப்போ அவரோட கண்ணில் கருவிலேயே இல்லை, வெறும் வெள்ளையாக இருந்திருக்கு. அப்புறம் அவரோட வாயிலிருந்து வந்த குரல் அவரோட குரல் கிடையாது, அது ஒரு வயசான பொண்ணோட குரல். அந்த குரலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த டைமில் கார்த்திகோட தைரியம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல உடஞ்சிருச்சு. இப்போ காரில் போயிட்டு குமார் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருந்தாரா, அவரை பிடிச்சி பக்கத்து சீட்டில் தள்ளி விட்டுட்டு இவர் காரில் ஏறி உட்காந்து சிவாவை வந்து விட்டுட்டே போயிடலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டாரு. ஆனால் அவனுக்கும் ஏதாவது ஆகிடுமேன்னு சொல்லி அவனை உள்ள காருக்குள்ளே தூக்கி போட்டு இவர் வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஜீப் மலையோட பாதையில் எப்படி வந்துச்சுன்னே அவருக்கே தெரிலன்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க கார் பின்னாடி யாரோ துரத்திட்டு வர சத்தம், இந்த கார் மேலே யாராவது ஓடுற சத்தம், இந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இவர் இப்போ பதட்டத்தில் வண்டியை ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் சைடில் திரும்பி அந்த விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறப்போ அந்த உருவம் இவங்க காருக்கு ஈக்குவலாக காற்றுல மிதந்துட்டே வந்திருக்கு. அந்த 70வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து கீழே வர்றதுக்கு, மலையோட அடிவாரத்துக்கு வர்றதுக்கு 45 மினிட்ஸ் இருந்தால் போதும் நார்மலாக வந்தான். ஆனால் அன்னைக்கு நைட் அவங்க வந்தப்போ அது ஏதோ 5 மணி நேரம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க ஃபைனலாக கீழே வந்தப்போ தான் அந்த சத்தம் நின்றுருக்கு, இவங்கள துரத்திட்டு வந்த சத்தம். கார்த்திக் நேராக நாமக்கல்லில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த சிவாவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் நார்மல் ஸ்டேஜ் வர்றதுக்கு 2 நாள் ஆகிருக்கு. அந்த டிரைவர் குமார் அவருக்கு நடந்த அந்த விஷயம் என்ன உள்ளே நடந்துச்சுன்னு அவருக்கு சொல்ல தைரியம் இல்லை. ஸோ அதனால அவர் அந்த டிரைவர் வேலையவே விட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்திக் அவர் கொண்டு போன கேமராவை அந்த பங்களாக்குள்ளேயே விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதில் என்ன பதிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது கூட இவருக்கு தைரியம் இல்லை, அது தேவையும் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடுறாரு. இது வெறும் கதைன்னு மட்டும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொல்லிமலை வரலாறு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொல்லிமலையில் தியானம் பண்ணுற சித்தர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தியானம் பண்ணுறப்ப அவங்களோட குகைகளை பாதுகாக்கிறதுக்காக ஆவிகளை ஏவி விட்டதாகவே ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த பிரிட்டிஷ் பங்களா இருந்த இடத்துல 1960 அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு குடும்பமே அந்த பங்களாவில் தற்கொலை பண்ணி இறந்ததா ரெக்கார்ட்ஸ் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த கொல்லிமலைக்கு கொல்லின்னு பேர் வர்றதுக்கே காரணமே 8 கை அம்மன், தீய சக்தி, அதாவது இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை வந்து அது அந்த 8 கை அம்மன் அப்படின்றவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால தான் அந்த பேரை அவங்களுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போவுமே தீய சக்திகளோட நடமாட்டம் நைட்டு 12 மணிக்கு மேலே ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு உள்ளூரில் இருக்கவங்க இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த 70வது ஹேர்பின் பெண்ட்டில் அடிக்கடி நிறைய வாகனங்கள் பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதிகமாக விபத்துகள் நடக்குது. இதுக்கு காரணம் சயின்ஸ் படி பார்த்தா ஏர் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க சொல்கிறது, ரோட்டில் ஒரு உருவத்தை பார்த்தேன், இல்லை ஒரு உருவம் எங்களை துரத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, கார்த்திக் அங்கே பார்த்தது என்ன? ஒருவேளை அந்த பனிப்புகையும் இருட்டும் சேர்ந்து ஏற்படுத்தின ஹாலோசினேஷன்ஸா, இல்லை ஷேர்டு சைக்காசிஸ் அப்படின்ற மனநிலை பாதிப்பா? அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அந்த சிச்சுவேஷன்ஸ், அங்கே இருந்த அட்மாஸ்ஃபியர் இதெல்லாம் வச்சு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை நிஜமாவே நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு உலகம் அந்த இடத்துல இருக்கா? கார்த்திக் இப்போ பெங்களூரில் இருக்கார். ஆனால் இப்போவும் அவர் இருட்டான ரூமில் தூங்க மாட்டார். நைட் ஆனால் ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்திட்டு தான் அவர் தூங்குவார்.
ஏன்னா அவர் இப்போவுமே சொல்கிற விஷயம் அது இன்னும் என்னை தேடிட்டு இருக்கோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவை நீங்கள் நைட் டைமில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டோட ரூமை செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பி சேஃப்.